சமீபத்தில் தஞ்சாவூர் பக்கத்தில் திங்களூர் அப்படிங்கிற கோவிலுக்கு போயிருந்தேன். தஞ்சாவூர்லேருந்து திருவையாறை தாண்டி இந்த திங்களூர் கோவில் இருக்குது. சந்திரனுக்குரிய கோவில் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலை சொல்லுவாங்க. செல்லும் வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையாக இருந்துச்சு எங்கே பார்த்தாலும். அதாவது தஞ்சை மாவட்டம் நெற்களஞ்சியம்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பக்கம் எல்லா பயிர்களும் நல்லா வளருது. எந்த பக்கம் போனாலும் நல்ல பசுமையாக நல்ல ஒரு வயல்வெளிகள்லாம் பார்க்க ரொம்ப பசுமையாக இருந்துச்சு. சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பு மழை கூட பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு வர்றீங்க. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது தஞ்சாவூர் தான். இங்கேருந்து தான் வந்து எல்லா ஊருக்கும் வந்து நெல் வந்து அதிகமாக போகுது. இப்போயும் போய்கிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் அதிகமாக விளைஞ்சது, இப்போயும் அதிகமாக விளைஞ்சு போய்கிட்டு தான் இருக்குது இந்த பகுதிகளில். நெல் மட்டும் இல்லாமல் எல்லா விவசாயமும் இந்த பக்கத்தில் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஆட்டோக்கார அண்ணனோட பேசிக்கிட்டே அப்படியே தஞ்சாவூர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில், தஞ்சாவூர்லேருந்து ஒரு 13 கிலோமீட்டரில் வரும்னு நினைக்கிறேன் இந்த திங்களூர். 10 கிலோமீட்டரில் திருவையாறு வரும். திருவையாறு தாண்டி இந்த திங்களூர் போகிறதுக்கு முன்னாடி திருவையாறு தாண்டினோன்னா ஒரு 3 கிலோமீட்டர் ஒரு பாதை வரும், இந்த ஒத்தையடி பாதை மாதிரி. இந்த பாதையில் போனால் அந்த திங்களூர் அந்த நவகிரக கோவிலுக்கு போயிடலாம். அந்த பாதையில் தான் வந்து போய்கிட்டுருக்கோம். அந்த பாதையில் தான் வந்துட்டு வெளியில் நாங்கள் போய்கிட்டுருக்கோம், திருப்பி போய்கிட்டுருக்கோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த பயணம் பார்க்குறதுக்கு. இந்த இயற்கை காட்சியை நீங்கள் ரசித்து பாருங்கள். ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப பரவசமாக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்களும் அந்த ஒரு காட்சிகள்லாம் விஷுவல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.